வணக்கம் நண்பர்களே. நினைத்த பெண்களை எப்படி வசியம் பண்ணுறது அதற்குன்னா முறையை சொல்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐயா நான் நிறைய பூஜை செஞ்சு பார்த்தேன், எதுவுமே வெற்றி ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தெய்வ சக்தி இல்லாதவங்க எந்த பூஜை செஞ்சாலும் சரி வெற்றி ஆகவே ஆகாது. உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். 100% அது வெற்றி ஆகாது. தெய்வ சக்தி இறக்குறவங்க பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாகும். அப்படியே தோல்வியானாலும் மறுபடியும் பூஜை செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றியாகும். தெய்வ சக்தி இல்லாதவங்க நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகவே ஆகாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா யூடியூப்பை பார்த்தோம், இது மாதிரி சொன்னாங்க, நம்ம பூஜை செஞ்சோம் வெற்றி ஆகலை அப்படின்னு யாருமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. தெய்வ சக்தி இறக்குறவங்க நீங்கள் செய்யுங்க. தெய்வ சக்தி இல்லாதவங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. பூஜை கண்டிப்பாக வெற்றி ஆகாது. இப்போ எப்படி வசியம் பண்ணுறது அதுக்கூட முறையை சொல்கிறேன். நான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சி அதற்கு கீழே யார் வசியமாடுமோ அவங்களோட பேரை எழுதிக்கங்க. அவங்க பேர், அவங்க தாய் பேரை சேர்த்து எழுதிக்கங்க. எழுதிய பிறகு அதை அப்படியே சுருட்டி ஒரு தாயத்தோடு அடைச்சிடுங்க. அடைச்ச பிறகு தலை வாழை இலை விரித்து பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மீது தாயத்தை வச்சுருங்க. வைத்து கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து விநாயகரை வணங்கிய பின்பு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தேவதையும் வணங்கிய பின்பு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் 1008 ஜபிக்கணும். ஓம் காமினி ரச்சினி தன்னொரு நாகம் தலை ஒரு நாகம் பூ ஒரு நாகம் பூனல் ஒரு நாகம் 4 நாகத்து திங்கே நின் எழிஞ்சி வள்ளி பறிச்சு அடிமடியில் வைத்து என்னை கண்டால் ஆணையும் அடங்க அரசனும் வணங்க பூனையும் வணங்க புலியும் வணங்க. அவங்க பேரை சேர்த்துக்கணும். அந்த பொண்ணோட பேரை சேர்த்து அவங்க பேரை சேர்த்து ஸ்திரியும் எனக்கு வணங்க வசி வசி சுவாகா. இந்த மந்திரத்தை 1008 ஜபிங்க. ஜபித்து அந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வசியமாகுவாங்க. இதே நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். ஆனால் தெய்வ சக்தி இறக்குறவங்க செய்யுங்க. தெய்வ சக்தி இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யாதவங்க, உங்களுக்கு தோல்விதான் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.